கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலம் மஸ்ஜித் நபவி நிரம்பி வழிகிறது. வரக்கூடியவர்களுக்கு போதுமான இட வசதி இல்லை, அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? ஆலோசனை செய்தார்கள். அருகிருந்த வீடுகளை எல்லாம் கையகப்படுத்தி மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்து விடலாம் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது. அருகே இருந்த வீடுகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகள் தான். அடித்தார்கள். உங்களுடைய வீட்டை பள்ளிக்காக வேண்டி ஒப்படையுங்கள் என்பதாக சொன்னார்கள். எல்லோரும் தங்களுடைய வீடுகளை பள்ளிக்காக வேண்டி ஒப்படைத்து விட்டார்கள். அதன் வரிசையிலே தான் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடும் இருக்கிறது. அவர்களையும் அழைத்து வீட்டை ஒப்படைக்குமாறு சொன்னார்கள். எவ்வளவு சொல்லியும் அந்த ஆத்மார்த்தமான தொடர்பினால் அதை தருவதற்கு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுத்தார்கள். வாக்குவாதம் முற்றிக்கொண்டே போகிறது. இவர்கள் பலவந்தமாக வேண்டும் என்கின்றார்கள், முடியாது என்று நிர்பந்தமாக மறுக்கிறார்கள். நமக்கிடையே ஒரு நடுவரை ஏற்படுத்திக் கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ செய்வோம் என்று இருவரும் ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் நீங்கள் நீதி வழங்க வேண்டும், எனவே வாருங்கள் என்று நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமர்ந்தார்கள். பிரச்சனை என்ன? இதுதான் பிரச்சனை. பலவந்தமாக இந்த இடத்தை இவர்கள் கேட்கிறார்கள். எல்லோரும் தந்து விட்டார்கள், இவர்கள் மட்டும் தரவில்லை. இந்த இடம் இல்லாமல் மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்த முடியாது என்பதாக கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் அவர்களே, ஒரு செய்தியை நீங்கள் மறந்து விட்டீர்களா? ஒரு யத்தீமுடைய இடத்தை பலவந்தமாக கையகப்படுத்தி அந்த இடத்திலே பைத்துல் முகத்தஸை கட்ட வேண்டும் என்று ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். இது அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் உடனே சொன்னான், நீங்கள் செய்த காரியத்தை நான் விரும்பவில்லை, எனவே பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய அந்த அற்புதமான சிறப்பே உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த பாக்கியம் இல்லை என்றாலும் என்னுடைய சந்ததிக்கு நீ தர வேண்டும் என்பதாக துஆ செய்தார்கள். பிறகுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களினுடைய மகனாகிய ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய பாக்கியத்தை வழங்கினார். மறந்து விட்டீரா என்பதாக கேட்டார்கள். பலவந்தமாக ஒருவரின் இடத்தை எடுத்து அந்த இடத்தை மஸ்ஜிதாக விரிவுபடுத்துவது என்பது அல்லாஹ்விற்கே பிடிக்காது என்பதாக சொன்னார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே எழுந்து வெளியே சென்று விட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்று சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, சில பல காரணங்களால் தருவதற்கு என்னுடைய மனம் மறுத்தது, ஆனால் அவசியம் கருதி முழு மன திருப்தியோடு இப்போது இந்த வீட்டை வழங்குகிறேன், நீங்கள் மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்பதாக சொன்னபோது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரிவாக்கம் செய்தார்.